अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टाभ्याम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पातः सत्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीरे शिखया शेखरिणं पतिं यतीनाम्। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यच्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय दतीरुदारः सन्दर्शयन्निरमिनीतपुराणरत्नम्। तस्मै नमो मुनिवराय पराशराय। नमः पर्वेभ्यः। இந்த பூமண்டல ஸ்திதியை பத்தி அவர் கேட்டதுக்கு பராசர மகர்ஷி எல்லா வருஷங்களுக்கும், அதாவது ஜம்பு வருஷம், பிளக்ஷ தீபங்கள், சப்த தீபங்கள், ஜம்பு பிளக்ஷ முதலியதான தீபங்கள், அவைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடியதாக நம்ம ஜம்பு தீபம் இருக்கு. அந்த 7க்கும் நடுவிலே, அதற்கும் நடுவிலே மேருமலை இருக்கின்றது. மேருமலையை சுற்றிலும் வருஷ பர்வதங்கள் உள்ளன. அந்த வருஷ பர்வதங்களை சுற்றிதான் இந்த பாரதம் கிம்தான சில வருஷங்கள் மனிதர்கள் தங்குவதற்கான ரமித்து தங்கக்கூடிய இடங்கள் உள்ளன. அந்த மேருமலையை சுற்றிலும் இருக்கக்கூடியதான 4 பக்கத்திலேயும் இருக்கக்கூடியதான பகுதிக்கு இலாவிருத்தம்னு பெயர். அந்த இலாவிருத்தத்திலே மேல்மலையை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியதாக ஆப்புகள் போலே 4 மலைகள் இருக்கின்றன. மந்தரமலை கிழக்கிலேந்து வரிசையா கிழக்கு பிரதட்சணமா, தெற்கு, அதுக்கப்புறமா மேற்கு, வடக்கு அப்படின்னு. அப்போ மந்தரமலை தெற்குல கந்தமாதனம், பশ্চিமத்துல மேற்குல விபுதம், வடக்குல சுபார்ஷ்வம் என்கின்றதான 4 மலைகள் இருக்கின்றன. இந்த 4ம் இந்த மேருவ அடியில இருக்கக்கூடியதான ஆப்புகள் இருக்கின்றன. அங்க நிறைய இதெல்லாம் காடுகள் உள்ளன. அந்த காடுகள்ல ஜம்பு காடு, அதாவது நாவல் மர காடு, பெரும் பழங்கள் கொண்டிருக்கக்கூடியதான பெரிய பெரிய மலைகள் போன்று இருக்கக்கூடிய மரங்கள், அதுல பெரும் தேவலோகத்து யானைகள் போன்று இருக்கக்கூடியதான பழங்கள், அதெல்லாம் பட்டு செதறி அங்க இருக்கக்கூடியதான நதியில வந்து பெருகிறது. அதெல்லாம் பட்டு அது தீரத்துல பட்டு காஞ்சி அது வளர்ந்த பிறகு ஜாம்பூதம் சொல்லப்படக்கூடியதான ஒரு வகை தங்கமும் உருவாகின்றது. அதற்கு மேல அவைகளை சுற்றி பத்ராஸ்வம் 24 भद्राश्वम मेरो केतुमलं च पश्चिमे वर्षे அந்த இலாவிருத்தத்தை கிழக்கிலேயும் மேற்கிலேயுமாய் பத்ராஸ்வம் கேத்துமாலம் அப்படிங்கிறதாய் இதெல்லாம், அதாவது மேருமலை இருக்கு. மேருமலையை சுற்றி ஒரு சதுரம் இலாவிருத்தம் இருக்கு. இந்த இலாவிருத்தத்துக்கு வெளியில 2 வருஷம் இருக்கு. தயோர் மத்தியம் இலாவிருத்தம் அப்படின்னு காண்பிக்கிறார். அதுல கிழக்குல இருக்கக்கூடியதான மலை வருஷம்
பத்ராஸ்வ வருஷம், கேத்மால வருஷம் மேற்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 4 காடுகள் இருக்கின்றன. வனம் சைத்திர ரதம், சைத்திர ரதம் வனம் கிழக்கு பக்கத்துல இருக்கு. தட்சிணே கந்தமாதனம், கந்தமாதனம்ங்கிறதான வனம் தெற்கு பக்கத்துல. வைப்ராஜம் பশ্চিமே தத்வது, மேற்கு பக்கத்துல வைப்ராஜ வனம். நந்தனம் ததுத்தரே தத்வதுத்தரே நந்தனம் ஸ்ருதம், வடக்கு பக்கத்துல நந்தனவனம் அப்படின்னு சொல்லி அவைகளுக்கு நடுவுல ஜலங்களும் இருக்கின்றதுன்னு சொன்னார். இதுகளுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு காண்பிக்கிறார. அந்த 4 தீர்த்தங்கள் என்ன, அந்த பெரும் நதிகள் போல இருக்கக்கூடியவைகள் சரசுகள் இருக்கின்றன. என்னென்ன, இதே கிழக்குல இருந்து ஆரம்பிச்ச கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்குல அருணோதம், மகாபத்ரம், மானசம், அசிதோதம், மானசம் என்று, மானசம் வடக்கு பக்கத்து என்று, அசிதோத அப்படின்னாக்க சீதான்னா வெளுந்து, அசிதன்னா ஒரு மாதிரி கருத்த ஜலத்தை கொண்டிருக்கக்கூடியது. அருணோதம், மகாபத்ரம், அசிதோதம், மானசம் என்று 4 தீர்த்தங்கள் தேவர்கள் அனுபவிக்கக்கூடியன இருக்கின்றன. இப்போ அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது நடுவுல மேரு, மேருக்கு பக்கத்துல மேருவை சுற்றி ஒரு 4 தெரு மாதிரி இருக்கக்கூடியதுதான் இலாவர்த்தம். அந்த இலாவர்த்தத்துக்கு வெளியில பத்ராஸ்வம் கிழக்கு பக்கத்திலேயும் கேதுமாலம் மேற்கு பக்கத்திலேயும் 2 வருஷங்கள் இருக்கின்றன. சோ வருஷங்கள், இலாவர்த்தம், அதற்குள்ள மேல். இப்போ இந்த 4 தீர்த்தங்கள் இருக்குன்னு சொன்னார். இவைகளை வியாக்கியானம் பண்ணும்பொழுது எப்படாருவார், விஷ்கம்பாத்ரி பிரஸ்தேஷ் சைத்திர ரதாதி வனானி, அதாவது இந்த இதை பிடிக்கிற மாதிரி 4 மலைகள் இருக்குன்னு சொன்ன, 4 பக்கத்திலேயும் மேற்குவ பிடிக்கிற மாதிரி. அதுக்கு மந்தர, கந்தமாதன, விபுல, சுபார்ஷ்வ அப்படிங்கிறதாக 4 விஷ்கம்பம், விஷ்கம்ப மலையில 4 ஆப்பு மாதிரி பிடித்துக் கொள்ளக்கூடிய மலைகள் சொன்னோம். அந்த மலைகளினுடைய தாழ்வரைகள்ல சைத்திர ரதங்கள், இப்ப சொன்னதாக அந்த சைத்திர ரதாதிகள், சுபார்ஷ்வம், இது மேரு இருக்கு. மேருவை சுத்தி இந்த 4 மலைகள் இருக்கு. இந்த 4 மலைகளினுடைய தாழ்வரைகள்ல இங்க காண்பிக்கிறார். விஷ்கம்பாத்ரி சைத்ரா ரதாதி வனாதி, அவைகளினுடைய தாழ்வரைகள்ல, மலைகளினுடைய தாழ்வரைகள்ல கிழக்கு பக்கத்துல சைத்திர ரதம், அதாவது கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான அந்த ஆப்பு போன்றதான மலை எது, இந்த மந்தர மலை. அந்த மந்தர மலையினுடையதான பிரஸ்தம், அதாவது தாழ்வரையில சைத்திர ரதம், கீழே கந்தமாவனம், கந்தமாவனம் மலைக்கும் பெயர், காட்டுக்கும் பெயர். கந்தமாவன காட்டுல சுற்று பக்கத்துல அந்த கந்தமாவன வனம் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி மேற்கு பக்கத்துல விபுலம்ங்கிறதான மலை இருக்குன்னு சொன்னார். ஹிமாலய இத மேருவை சுற்றி அந்த இடத்துல வைப்ராஜம் அப்படிங்கிறதான ஒரு வனம் இருக்கு. வைப்ராஜாட்சியம் பகிர்வனம் அப்படின்னு மேக சந்தேஷத்துல காளிதாசன் சாய்க்கிறார். அதே மாதிரி சுபார்ஷ்வங்கிறது வடக்கு பக்கத்துல இருக்கு. அங்கதான் மேரு, மேற்கு மேரு வடக்கு பக்கத்துல, அங்க அதுதான் மேற்கு வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய போல்ட் வச்சு அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான இடத்துலதான் நந்தன வனமானது இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த இடங்களுக்கு வெளியில தத்பகி சராங்கி. அப்ப மேருவை சுற்றி அதை பிடிக்கக்கூடிய 4 பக்கத்திலேயும் இருந்ததான மலைகள், அவைகளுடைய தாழ்வரைகள்ல காடுகள், அந்த காடுகளுக்கு வெளியில சரசுகள், இந்த 4 சரசுகள், அவைகளுக்கு வெளியில கேசராச்சலங்கள்னு சொல்லப்படக்கூடியவைகள் அப்படின்னு காண்பிக்கிறார். இப்போ சில இடங்கள்ல இவரே வியாக்கியானங்கள்ல பெருசா காண்பிச்சிருக்காரு. விஷ்கம்பம் அப்படிங்கிறதுதான் கேசராச்சலம் சில இடங்கள்ல சொல்றார்.
சில இடங்கள்ல இது வேற அப்படின்னு சொல்றா. நிறைய மலைகள் அந்த சுற்றி அப்படின்னு தெரியாது. அடுத்தது அருணோரம் மகாபத்ரம் அசிதோத்தம் சமானசம் சராம்சேதாமி சத்வாரி தேவபோக்யாமி சர்வதா சீதாம்பஸ்ச புரரி மால்யவம்ஸ்ததா வைகங்க பிரமுகா மேரோ பூர்வதः கேசராச்சலாஹ. இப்போ கேசராச்சலங்கள் அப்படிங்கிறது இருக்கா. அந்த கேசராச்சலங்கள் என்னங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்றார். அங்க விஷ்கம்பகம்ங்கிறத அந்த ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது விஷ்கம்பாரசிதா மேரோ யோஜனாயுதமுச்சிதாஹ நவைஸ்வரோபிஷ்ட சமம் திக்ஷ்வேதே கேசராச்சலாஹ. அப்போ ஏசை கேசராச்சலாஹ. ஆனா இப்போ அவைகளுக்கு வெளியில கேசராச்சலங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆப்பா இருக்கக்கூடிய மலைகளே கேசராச்சலங்கள் அந்த ஸ்லோகத்துல காண்பித்தார். இப்போ இந்த இடத்துல வெளியில இருக்கக்கூடியதான வியாக்கியானங்களை காண்பிக்கிறார். அப்ப கேசராச்சலங்கள் சொல்லி இருக்கக்கூடியவைகள் வெறும் ஆப்புகளாக இருக்கக்கூடியன. அதற்கு அதனுடைய தாழ்வரைகள்ல மலைகள் காடுகள், அந்த காடுகளினுடைய வெளியில தீர்த்தங்கள், அதற்கு வெளியில இந்த 4 கேசராச்சலங்கள் சீதாம்பக குமுந்தக குரரி மால்யவான் வைகங்கம் முதலியதான பல கேசராச்சலங்கள் உள்ளன. இதுக்கு நிறைய வியாக்கியானம் பண்ற எங்களாழ்வான். என்னன்னா மேரோர் அனந்தரம் பாகே இதெல்லாம் பேர் சொல்றாரு. கேசராச்சலாஹ திரிகூட சிசிரச்சைவ பதங்கோ ருச்சகஸ்ததா நிஷதாத்யாஹ தக்ஷிணதः தஸ்ய கேசர பர்வதாஹ. ஒவ்வொரு திசையிலேயும் இருக்கக்கூடிய கேசர பர்வதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றாரு. அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேரு சுற்றி 4 மலைகள், அதை சுற்றி இருக்கக்கூடியதாக அந்த தாழ்வரைகள்ல காடுகள், அதுக்கு வெளியில அகழி போல தீர்த்தங்கள், அதற்கு வெளியில மலைகள் நிறைய இருக்காங்க. கிழக்கு பக்கத்திலேயே சீதாம்ப குமுந்த புரரி மால்யவான் வைகங்க முதலியதான மலைகள் கிழக்கு பக்கத்திலேயே நிறைய மலைகள் இருக்கு. இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த மலைகள் கேசராச்சலங்கள், அதற்கு உள்ள தீர்த்தங்கள், அதற்கு உள்ள காடுகள், அந்த காடுகள் தாழ்வரைகள் மலைகள்ல இருக்கு. அந்த மலைகள் தான் இருக்கக்கூடியவை. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹிமாலய வீடு மேருமலை அப்படின்னு அந்த மாதிரி கிழக்குல இருக்கக்கூடிய மலைகளை சொன்ன சீதாம்பக புரரி மால்யவான் ததா வைகங்க பிரமுகா மேரோஹோ பூர்வதः கேசராச்சலாஹ திரிகூட சிசிரச்சைவ பதங்கோ ருச்சகஸ்ததா நிஷதாத்யாஹ தக்ஷிணதः தஸ்ய கேசர பர்வதாஹ. என்ன சொல்றாருன்னா திரிகூட்டம் சிசிரம் பதங்கம் ருச்சகம் நிஷதம் முதலியது இப்படி கீழேந்து போகணும். திரிகூட்டம் நாம திரிகூட்ட மலை அப்படின்னு கீழே இந்த பக்கம் இருக்கக்கூடிய திரிகூட ராசப்ப கவிராயர் நாம இந்த பக்கம் பண்ணணும். அது என்னது குற்றாலம்லாம் இருக்க, அதுக்கு திரிகூட்ட மலை அப்படின்னு பெயர். தெற்கு பக்கத்துல இருந்து போறார். முதல்ல வெளியில திரிகூட்டம் இருக்கு, அதற்கு உள்ள சிசிர மலை இருக்கா, அதற்கு உள்ள பதங்கம்ங்கிறது மலை இருக்கா, அதற்கு உள்ள ருச்சகம்ங்கிறது இருக்கா, அதற்கு மேல நிஷதம் அப்படிங்கிறது, நிஷதம் தான் மேலூர் பக்கத்துல இருக்கக்கூடியது. இந்த பக்கத்துல ஏற்கனவே நிஷதாத்யா தட்சிண இதெல்லாம் இப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். எப்படி இருக்கு அப்படின்னா கிழக்கு மேற்கா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுல ரொம்ப அவுட்டர்ல வெளியில இருக்கக்கூடியது சிசிரம், அதற்குள்ள இருக்கக்கூடியது பதார்த்தம், அதற்குள்ள இருக்கக்கூடியது உச்சகம், அதற்குள்ள இருக்கக்கூடியது தட்சிணம். அந்த தட்சிணம் தான் ரொம்ப இருக்கக்கூடியது மேரு ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி சிகிவாசா சபைடூர்ய கபிலோ கந்தாதனாஹ ஜானுதி பிரமுகா தத்வத் பश्चिमे கேசராச்சலாஹ. சிகிவாச, வைடூர்ய, கபில, கந்தமவனம்னு அங்க ஒரு மலை இருக்காங்க. கந்தமவன, ஜாருதி முதலியதெல்லாம் மேற்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான கேசராச்சலங்கள். மேரோரணம்
ஜகதி விஸ்வஸ்சிதாஹ சங்கசூதோ சங்ககூடோ சங்கசர்ஷம் ஹம்சோ நாகஸ்ததா பராஹ காலஞ்சனாத்யாஸ்த ததா உத்தரே கேசராஜனாஹ. வடக்கு பக்கத்துல மேரோர் அனந்தர்பாகேஷு ஜடரா விஸ்வஸ்சிதாஹ என்னென்ன சங்கபுத்தாஹ ரிஷபாஹ ஹம்சாஹ நாகாஹ அதுக்கப்புறம் காலஞ்சன வியாக்கியானத்துல காமிக்கிறார். காலஞ்சன அப்படின்னா நல்ல கருப்பான மை மாதிரி இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இது கீழே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நீலங்கிறதான வருஷம் தான், அந்த வருஷத்துல இருக்கக்கூடியதான மலை அப்படின்னு இந்த ஹிமாலய இது மேற்கு சுற்றிலும் இந்த பக்கமா இருக்கக்கூடிய, அதாவது தெற்குல இருக்கக்கூடியதானதுன்னா கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் இருக்கு. கிழக்கு மேற்குல இருக்கக்கூடிய மலைகளா இருந்தா வடக்கு தெற்காக இருக்கின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவைகள் எல்லாம் அளவு என்னன்னு கூட அவைகளுக்கு வாயு சொல்றாராம். வாயு புராணத்துல இதுக்கு வியாக்கியானம் பெருசா பண்ணியிருக்கார் எங்களாழ்வார். மேரோர் அனந்தர்பாகேஷு அனந்தராங்கேஷு மேரோர் அனந்தரம் வருஷம் இலாவர்த்தம் தஸ்ய அங்கேஷு இலாவர்த்தத்தினுடைய அங்கங்களாய். இலாவர்த்தம் நாம சொன்னோமே, அதை ஒரு பெரிய ஸ்கொயரா புரிஞ்சுக்கணும். இலாவர்த்தத்துடையதான அளவே எவ்வளவு சொன்னா 34,000 யோஜனைகள் சொன்னாங்க. அதுல இந்த மலைகள் எல்லாம் இலாவர்த்தத்தை இப்ப சொன்ன மலைகள் எல்லாம் இருக்காம் அப்படின்னு வியாக்கியானத்துல காண்பிக்கிறார். மேரோர் அனந்தராங்கேஷு மேரோர் அனந்தர. மேரோர் அனந்தர என்ன? மேரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அதுல இருந்து அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடிய அனந்தரம் இருக்கக்கூடியது இலாவர்த்தம். அதனுடைய அங்கங்கள்ல அவையவேஷு மால்யவன் நிஷத கந்தமாதன நீலாட்சிய வருஷாத்மிஷு இவைகளுக்குத்தான் மால்யவா முதல்ல 7வது ஸ்லோகத்தையோ 11வது ஸ்லோகத்துல இவான் ஹேமசூதஸ்ய நிஷதாஸ்ய நீலஸ்ய ஸ்வேதஸ்ய சிற்கீட்ட உத்தரே வருஷ பர்வதாஹ அப்படின்னு வருஷ பர்வதங்கள் இருக்குன்னு சொன்னார். அவைகளை எடுத்து காண்பித்து ததா இலாவிருத்தஸ்யை பக்ஷ்யமானியோஹ பிராக் சீமா பூதயோஹ ஜடர தேவகூடயோஹ பச்சாத் சீமா பூதயோஹ நிஷத பாரியாந்தரையோஹ. இலாவர்த்தத்துக்கு பிராக் சீமா கிழக்கு எல்லையா இருக்கக்கூடியது ஜடர தேவகூட்டம், பச்சாத் சீமையா இருக்கக்கூடியது நிஷத பாரியாத்திரம் வெஸ்டர்ன் பவுண்டரியா இருக்கக்கூடியது. இதெல்லாம் தான் இப்ப சொல்லப்பட்டதான கேசர பர்வதங்கள். ஏஷாம் அந்தஸ்தாக அந்நே சைதாக. இதெல்லாம் மற்ற மலைகள் எல்லாம் கீழே சொல்லப்பட்ட மலைகள். அந்த மலைகளுடைய தாழ்வரைகள், அந்த தாழ்வரைகளினுடைய வெளியில ஜலங்கள், அதற்கு மேலதான் இந்த கேசர பர்வதங்கள் அப்படின்னு சொல்றார். ஏஷாம் அந்தஸ்தாக அந்நே சைதாக ஏதே கேசராச்சலத்வேன கண்யந்தே. கேசராச்சலங்கள் எண்ணப்படுகின்றது. ஏஷாம் மால்யவன் நிஷத சப்தேன நீலஸ்ய காலாஞ்சன சப்தேன கேசரேஷு. கேசரங்களுக்கு சொல்லும் பொழுது மால்யவன் மலையை அப்படியே சொன்னார், கந்தாமோதன் மலையை அதே பெயர்ல சொன்னார், நிஷத மலைய அதே பெயர்ல சொன்னார். ஆனா நீலம் அப்படின்னா கருப்பா இருக்கிற வருஷாஞ்சன அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா இதுக்கு இது அப்படியே கிராஸ் ரெஃபரன்ஸ் அதுல இருந்து எடுத்துக்கூட வாயு புராணத்துல இருந்து. ஆக இது வக்கியமான பார்த்து ஜடராபி கேசரத்வம் யுக்தம் கீழே சொல்லிக்கிறோ. திரிகூட மேரோர் அனந்தராங்கேஷு ஜடராதிஷ்வஸ்திதாஹ. அப்ப ஜடராதி அப்படிங்கிறது மலையா ஜடரன்ற பதத்துக்கு வயல் அர்த்தம். ஜடர நிமித்தம் உதர நிமித்தம் பகுகிருத வேஷம் அப்படின்னு அந்த உதரத்துக்கு தான் ஜாடராக்னி, வயிற்றுல இருக்கக்கூடிய அக்னிக்கு ஜாடராக்னின்னு பெயர். அப்ப ஜடரான்னா முதல்ல அதனுடைய வயிற்று பகுதி, அதனுடைய நடு பகுதின்னு சொல்ற.
அப்புறம் இப்போ அவைகளை கூட கேசர பர்வதங்களா இருக்கலாம். ஏதே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கேசர பர்வதங்கள் எல்லாம் அதுக்கு ஒவ்வொரு சைட்லையும் ஒவ்வொரு வருஷம் இருக்குன்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த வருஷங்களை பார்க்கிற இவைகள் வருஷாதிரிகள் வருஷ பர்வதங்களா இருக்கின்றன. தாமரை மாதிரி இருக்குன்னு சொன்னா அந்த தாமரைக்கு நடுவுல கர்ணிக்கா அந்த பொட்டு மாதிரி தேர்வு இருக்குன்னு சொன்ன அந்த தாமரையில இதழ்கள் இருக்குது. அந்த இதழ்களுக்கு இத பத்திராபேட்சையா மரியாதையா அந்த பத்திரங்களை பார்க்கிற போது தாமரையினுடையதான இதழ்கள் அந்த இதழ்கள் இருந்த மாதிரி இந்த மலைகளை சொல்றாங்க. அப்ப அவைகள் எல்லாம் பவுண்டரி மலைகள், அதாவது எல்லை மலைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்றன. மேற்கு அபேட்சையா கேசராந்திரயஸ்ட மேற்கு பார்க்கிற கேசர மலைகள் என்றும் இவைகள் கருதப்படுகின்றன. தேதி அயம் அர்த்தா கங்கா சதுர்பேத பிரஸ்தாவ பட்டிஷ்யமான வாயு வியக்தி பவிஷ்யத்தி அப்படின்னு கங்காவை பற்றி வரக்கூடியதான கங்கா சதுர்பேத பிரஸ்தாவ பட்டிஷ்யமான வாயு பின்னாடி வர நான் கோட் பண்ண இருக்கக்கூடிய வாயு புராணத்தினுடைய வாக்கியங்களாலே இந்த மலைகள் அங்க இருக்கக்கூடிய வருஷங்களுக்கு வருஷ பர்வதங்களா இருக்கு. இதே மலைகள் அந்த தாமரை நாம் தாமரை பூமி தாமரை அதுக்கு நடுவுல மொட்டு போல வேறு அந்த தாமரையினுடைய இதழ்கள்ல மலைகள் சொல்லப்படாது. அதை பார்க்கிற பொழுது இவைகள் தாமரை இதழ் மேல ஒண்ணு இல்லை, அதனால இவைகள் எல்லை மலைகளா இருக்கு. அதுதான் வருஷ இது மரியாதாத்ரி அப்படின்னு பெயர். அதே மாதிரி மேருவை பார்க்கற மேரு அந்த மேருவை பார்க்கற மேருவை தாங்கி பிடிக்கக்கூடியதான சென்டர்ல மேரு ஹவுரா அது ஏதோ ஒரு இதனால கற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி மேரு இருக்கிறதுக்கு இந்த பர்வதத்தை தான் காரணம். இப்போ நாம பர்வதங்களை எல்லாம் அநியாயத்துக்கு அள்ள ஆரம்பிச்சுட்டான். எல்லா இடத்துலயும் கல் ஓடும் அப்படின்னு நிறைய பூமியிலிருந்து ஜலத்தை அள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நேற்று என்ன பேச ஜலத்தை இந்த ஏசியாவிலையும் ஏதோ ஒரு இடத்துல சொல்றோம், அதுலயும் நிறைய ஜலத்தை பூமியிலிருந்து நிலத்தடி நீரை எடுத்த காரணத்தினால பூமி 84 டிகிரி ரொம்ப டில்ட் ஆயிட்டாப்பா, வளர்ச்சி சாட்சி போயிடுச்சு அப்படின்னா அடியில பூமி கடியில ஜலம் இருக்கு, இந்த பக்கத்துல அப்படியே ஜலம் இருக்கு, ஜலம் சாட்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இப்போ மேலும் அதனால இப்போ மேரு நடுவுல இருக்கு. மேருவை தாங்கி பிடிக்கக்கூடியதான இந்த 4 பக்கத்திலையும் இருக்கக்கூடிய நிறைய மலைகள். இப்ப எல்லாமே நிறைய மலைகள், வடக்கு பக்கத்துல இத்தனை மலை சொன்னார், கிழக்கு பக்கத்துல இவ்வளவு சொன்னார், அப்படி இப்படின்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பக்கத்திலையும் 4-5 மலைகளை சொன்னார். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 மலைகள் பெயரை சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு திசையிலையும் 4-5 சொன்னதுனால இவைகள் மேருவை தாங்கி பிடிக்கக்கூடியவைகள். அப்போ மேருவுக்கு கீழக்க பர்வதங்களா இருக்கு, கீழ பர்வதங்கள் கேசர பர்வதங்களா இருக்கு. அந்த பூமியே ஒரு தாமரை மாதிரின்னா தாமரையில இருக்கக்கூடிய இதழ்கள், அது கூட 16 இதழோ என்னமோ சொல்றாங்க. அந்த இதழ்கள்ல தான் இவைகள் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால் அதை பார்க்கிற பொழுது இவைகளுக்கு மரியாதா பர்வதங்கள். மரியாதா பர்வதங்கள்னா பவுண்டரி, மரியாதான்னா எல்லை மலைகள் அப்படின்னு தெரியறது. அதே இதுவ பார்க்கிற பொழுது அந்த வருஷங்கள்லாம் இருக்கு, ஒவ்வொரு திசையிலேயும் பல விதமான வருஷங்கள்லாம் இருக்குன்னு சொன்னார். அந்தந்த வருஷங்களுக்கு இவைகள் வருஷ பர்வதங்களாய் இருக்கின்றன அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பெருசா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்போ ஒரேதான் அது. மேருவ நடுவுல வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு இந்த ஜம்பு தீபம். இந்த ஜம்பு தீபம் அதுக்கு நடுவுல இந்த மேருமலை இருக்கு. இந்த மேருமலையை சுற்றி இத்தனை மலைகள் ஒவ்வொரு பக்கத்திலையும் இருக்கு. அதுகளுக்குள்ள ஒவ்வொரு பக்கத்திலையும் நிறைய நதிகளை சொன்னார், நிறைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில மலைகளை சொன்னார், இவை காடுகளை சொன்னார். இதெல்லாம் இப்படி ஒரு இதுவா புரிஞ்சுக்கோங்க. அதுல இது இருக்கு பாருங்க, மேரு இருக்கு. மேருல இருந்து
தெற்கு பக்கத்துல ஒரு வில்லு மாதிரி, அதாவது செமி சர்க்கிளா இருக்கக்கூடியது நம்மளுடையதான இந்த வருஷம். தனுஷ் சம்ஸ்தே ஸ்திதே ஞேயே द्वे वर्षे தட்சிணோத்தரே அப்படின்னு பாரதத்துக்கு தனுராகாரம் பாரத வருஷம் ஒரு தனுஷ் மாதிரி இருக்கு அப்படின்னு. அதனால தட்சிண உத்தரத்துல தெற்கு பக்கத்திலேயும் வடக்கு பக்கத்திலேயும் ஒரு தனுஷ் மாதிரி செமி சர்க்குலரா என்ன இருக்கு, நம்ம பாரத வருஷம் இருக்கு. இந்த இதை சுத்தி இந்த என்னது மேருவை சுற்றி அப்படின்னு இப்படி செமி சர்க்குலரா வந்து முழு சர்க்கிள் வரும். இந்த பக்கத்துல ஒரு செமி சர்க்கிள், அந்த பக்கத்துல ஒரு செமி சர்க்கிள், அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. அதாவது தனுஷ் சம்ஸ்தான்னு காண்பிச்சிருக்காரு. இது யதாவை பாரதம் ததா தனுராகாரம் இத்தியர்த்தாக. ரம்யக பர்வதம், ரம்யகத்தை பத்தி சொல்லும் பொழுது தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான செமி சர்க்கிள் தான் பூமி, இது பாரதம் அப்படின்னா, அதே மேருவுக்கு இந்த பக்கத்துல வடக்கு பக்கத்துல ரம்யகம் அப்படிங்கிறத சொல்றா. இது கீழே வரப்பட்டதான ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல இருக்கிறது. அதாவது நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு புரிஞ்சுக்கிறோமோ அது புரிஞ்சுக்கோங்க. நடுவுல மேரு, அந்த மேருவை சுற்றிதான் இது எல்லாம் இருக்கு. அதுல மேருவுக்கு இமீடியட்டா இருக்கக்கூடியது இலாவர்த்தம். அந்த இலாவர்த்தத்துலதான் இத்தனை வரங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னார். அதுகள்லாம் இப்ப சொல்லப்பட்ட கடைசியா சொல்லப்பட்டதான மலைகள் எல்லாம் இந்த பூமி இதுக்கு தாமரைக்கு எல்லை மலைகளாக இருக்கு. இதை பிடிச்சு வைக்கக்கூடிய கீழ பர்வத்தங்களா இருக்கு. அந்தந்த வருஷங்களுக்கு ஏற்பட்ட மலைகளா இருக்கிறதுனால வருஷ பர்வத்தங்களா இருக்கு அப்படின்னு. மேரோ 30வது ஸ்லோகம். காலாஞ்சனாத்யாச்ச ததா உத்தரே கேசராச்சலாஹ சதுர்தச சஹஸ்ராணி யோஜனானாம் மகாபுரி மேரோருபரி மைத்ரேய பிரம்மண பிரதிதா திவி. சதுர்தச சஹஸ்ரங்கிற பதம் வந்ததுனாலே நம்மளுக்கு உடனே ஸ்ரீமத் ராமாயணம் தான். சதுர்தச சஹஸ்ராணாம் ரக்ஷசாம் பீம கர்மணாம் இல்லையா? ராமன் ஒத்தனை மாத்திரம் இருக்கானே, கதம் யுத்தம் பவிஷ்யதி, எப்படி இருக்குன்னு அந்த ரிஷிகள் எல்லாம் வயிறு பிடித்தார்கள் அப்படின்ற. சதுர்தச சஹஸ்ராணி இப்போ பூமியை பத்தி சொன்னார். இப்போ அதுக்கு மேல சொல்றார் யோஜனா மேரோர் உபரி, மேருவுக்கு மேல பிரம்மணா பிரதிதா திவி, பிரம்மாவினுடைய மிகவும் புகழ் பெற்றதான மகாபுரி, பிரம்மாவினுடைய பட்டணம் இருக்கு. எப்படி அது எவ்வளவு தூரம் இருக்குன்னார். சதுர்தச சஹஸ்ராணி யோஜனானாம், சதுர்தச சஹஸ்ரம் 14,000 யோஜனைகள், 14,000 யோஜனைகள், யோஜனானாம் அளவுல 14,000 யோஜனை அளவுல பிரம்ம பட்டணமானது இருக்கின்றது. தஸ்யாஸ்தமந்ததச்சாஷ்டௌ திசாசு விதிஷாசு ச இந்திராதி லோகபாலானாம் பிரக்யாதா பிரவரா புராஹ. மேருவுக்கு மேல 14,000 யோஜனையில பிரம்ம பட்டணம் இருக்கு. அந்த பிரம்ம பட்டணத்தினுடைய 8 திசைகளிலேயும் திக்பாலகர்களினுடைய இடங்கள் இருக்கின்றன. தஸ்யா சமந்ததாச்ச, அதை சுற்றிலும் தஸ்யா சமந்ததச்ச அஷ்டௌ திசாசு விதிஷாசு ச திக் விதிக், அவைகள்ல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குங்கிறது திக்கு, தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு வடகிழக்குன்னு சொல்றதெல்லாம் விதிக்குகள், நடுவுல இருக்கக்கூடியது. அவைகளுக்குள்ளே இந்திராதி லோகபாலானாம், கிழக்குல இந்திரன், அப்புறமா வன்னி, பித்ருபதிகி, பித்ருபதிகின்னா யமன், அதனால வடக்கு தென் கிழக்குல வன்னி அக்னி, இந்திரோ வன்னி ஆக்னேய மூலை, இந்திரோ வன்னி பித்ருபதிஹி நைருதோ மருதோ, நைருதோ இந்திரோ வன்னி பித்ருபதிஹி நைருதோ வருணோ மருது, வருணன் மேற்கு பக்கத்துல, நைருதங்கிறவன் இந்த பக்கத்துல இருக்கக்கூடியதான வடமேற்கு தென்மேற்குல. அதுக்கப்புறமா குபேர ஈஷ பதயாஹ, குபேரன் ஈஷன்
இவர்களெல்லாம் இருதோ வருணோ, அதுக்கப்புறமா வருணோக்கு அடுத்தது மருத்து, அப்புறமா குபேரன். குபேரன் வடக்கு பக்கத்துல. அப்போ வருணன் அப்படிங்கிறவன் மேற்கு பக்கத்துல சொன்னோம். அதுக்கப்புறமா கிழக்கு பக்கத்துல இது வடக்கு பக்கத்துல குபேரனை சொல்றோம். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடியது வடமேற்கு பக்கம். அந்த வடமேற்குக்கு மருத்து மூலை, காற்று வாயவிய மூலைன்னு பெயர். இந்த பக்கம் ஈசான்ய மூலைன்னு பெயர், அதாவது வடகிழக்கு என்று ஒரே ஒரு ஸ்லோகத்துல எல்லாத்தையும் அடக்கிட்ட. கிழக்குல இருந்து பிரதட்சணமா பாத்துக்கோங்கோன்ட்டார். எப்படி? இந்திரோ வன்னேஸ் பித்ருபதிஹி நைருதோ வருணோ மருத்து குபேர ஈஷப் பதயஹ பூர்வாதீனாம் திசாம் கிரமாத். பூர்வாதிகள் கிழக்கிலிருந்து ஆரம்பித்து கிரமமாக, கிரமம்னாலே நம்மளுக்கு பிரதட்சணமா தான், அதனால கிழக்குல ஆரம்பிச்சு 8 பேரை மாத்திரம் சொன்னார். அதுல இருந்து நீங்க டைரக்ஷனை புரிஞ்சுக்கோங்கன்றார். இது இந்திரோ. அதுக்கப்புறமா இந்திரன் கிழக்கு, இது கிழக்குன்னு சொன்னா கிழக்குக்கு அடுத்து பிரதட்சணமா வரும்பொழுது தெற்கு வரும். ஆனா இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய திசை தென்கிழக்குங்கிற காரணத்தினால கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, அதுக்கப்புறமா வடக்கு, இது என்னது மேற்கு. அப்ப இது தென்மேற்கு, மேற்கு, அதுக்கப்புறமா வடமேற்கு, அப்புறமா வடக்கு, வடகிழக்கு அப்படின்னு 8 திசைகளுக்கும் நாயக்கர்கள் யாரு அப்படின்னு இந்திரோ வன்னீர் பிதிருபதி நைருதோ வருணோ மருத்து குபேராக ஈஷாக பதயாக பூர்வாதீனான் திஷா கிரமாத் அப்படின்னு சொன்னார். அவர்களினுடைய கிரகங்கள் எல்லாம் பிரம்ம பட்டணத்தை சுற்றிலும் இருக்கு. தஸ்யா சமந்ததஸ்ச அஷ்டௌ திசாசு விதிஷாசு ச இந்திராதிலோகபாலானாம் பிரக்யாதா பிரவராः புராः. புரஹ பகுவச்சனம். ஒருவேளை சாரநாதாச்சாரிங்க இருப்பாரு, பூஹு புரௌ புராஹ அப்படிங்கிறது பகுவச்சனம். அதனால அவர்களினுடைய பட்டணங்கள் பிரக்யாதாக அப்படின்னு பகுவச்சனம் இருக்கு. விஷ்ணு பாத வினிஷ்கிராந்தா பிளாவயித்வேந்து மண்டலம் சமந்தாத் பிரம்மண புர்யாம் கங்கா பததி வைதிவாஹ. இது மேருமலைக்கு இவ்வளவு உயரம் அப்படின்னு சொன்னார். மேருமலையினுடையதான மொத்த உயரமும் 84,000 யோஜனை அப்படின்னு சொன்னார். அதுல பூமியில 16,000 யோஜனை போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன உயரம் உண்டோ அதுக்கு மேல 14,000 யோஜனைக்கு மேல, அதுக்கு மேல 14,000 யோஜனையில இது இருக்கு, பிரம்மபுரி இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த பிரம்மபுரத்தை சுற்றிலும் 8 பக்கத்திலேயும் இந்த தேவதைகளினுடைய பட்டணங்கள் உள்ளன அப்படின்னு சொன்னார். அதற்கும் மேலே இருந்து கங்கா பிரம்மபுரத்துல உழர்தான். எப்படி காண்பிக்கிறார்? விஷ்ணு பாத வினிஷ்கிராந்தா பிளாவயித்வா இந்து மண்டலம். சந்திர மண்டலத்தை நினைத்து கொண்டு பெருமாள் திருவடியில் இருந்து எழுந்ததான இந்த கங்கையானது சமந்தாத் பிரம்மண புர்யாம் பிரம்ம பட்டணத்தை சுற்றிலும் விழருது. பததி வைதிவாஹா மேல ஆகாசத்திலிருந்து விழருது. சாதத்ர பதிதா திக்ஷு சதுர்தா பிரதிபத்யதே. அப்படி பிரம்ம பட்டணத்துல விழுந்தது 4ஆக பிரிந்து 4 திசையிலேயும் போகிறது. சீதா சாலக நந்தாச்ச சக்ஷுர் பத்ராச்ச வைக்ரமாத். கிழக்குல சீதா, தெற்குல அலகநந்தா, மேற்குல சக்ஷுஹு, வடக்குல பத்ரா அப்படிங்கிற பெயர்ல பிரம்மபுரத்திலிருந்து 4 திசைகள்லேயும் பெருகிறது. பூர்வேண சைலா சைலம் து சீதாயாத்யந்தரிக்ஷகா அந்தரிக்ஷகா ததச்ச பூர்வ வருஷேன பத்ராஸ்வேனைதி சார்ணவம். சைலாத்து அதாவது பூர்வேண சைலாத் கிழக்கு பக்க மலையிலிருந்து விழுந்ததாய் அது அங்க இருக்கக்கூடிய வருஷம் பத்ராஸ்வ வருஷம் அதிலே பாய்ந்து அங்க இருக்கக்கூடிய சமுத்திரத்திலே சுருகின்றது. ஆகாச மண்டலத்திலிருந்து ஜலம் பெய்து, இதுதான் பிரம்ம மண்டலம்.
இந்த பிரம்ம மண்டலத்தினுடைய 8 பக்கத்திலேயும் அவளுடைய இடம் இருக்கு. இன்னும் இதுதான் பிரம்ம மண்டலம்னா இன்னும் கீழேதான் நம்ம மேருமலை இருக்கு. இந்த பிரம்ம மண்டலத்துக்கு மேலே இருந்து ஜலம் வளருது, ஆகாச கங்கை வளருது. அது பிரம்ம மண்டலத்துல வந்து ஒண்ணு கிழக்கு வடக்குல போறது, ஒண்ணு தெற்குல போகிறதுங்கிற மாதிரி போகிறது. அப்படி போற பொழுது ஒவ்வொன்றுத்துக்கும் இப்ப ஜலத்துக்கு என்ன பெயர்னு சொன்னார். சீதா, அலகநந்தா, சக்ஷுஹு, பத்ரான்னு பெயர். சீதாங்கிறது கிழக்கு பக்கத்துல பத்ராஸ்வ வருஷத்தை நனைத்து பத்ராஸ்வ வருஷத்தை அங்க இருக்கக்கூடியதான மலையிலே பெருகி அங்கே போய் சமுத்திரத்துல சேருகின்றது. ததைவாலகநந்தாபி தட்சிணே நைத்திய பாரதம். கீழே பாரதத்திற்கு அலகநந்தா வந்து பிரயாதி சாகரம் பூத்வா சப்தபேதா மகாமுனே. அது பாரதத்துல வந்து அதை நினைத்து 7 பிரிவுகள் கொண்டதாய் ஓடுகின்றது. அப்புறமா பின்னாடி சொல்ல போறாரு அந்த 7 பிரிவுகள் என்னங்கிறதெல்லாம். இப்ப அவ்வளவுதான் நிறுத்த போறாரு. சக்ஷுஷ்ட பশ্চিமகிரீன பீத்ய. பிரம்மபுரத்துல இருந்து மேற்கு பக்கத்துல பெருகக்கூடியதான சக்ஷுஹுங்கிறது சகலாம் ஸ்ததாக பশ্চিமம் கேதுமாலாட்சியம் வருஷம் கத்வா. கேதுமால வருஷம், அதாவது நாம பிரம்மபுரம் இங்க இருக்கு, அதுக்கு கீழேதான் இதை சுற்றி மேருமலையை சுற்றிதான் இந்த வருஷங்கள் பர்வதங்கள்லாம் இருக்கு. அப்ப அங்கேருந்து அந்த வருஷங்கள்ல ஒரு இப்படி ஒண்ணு பெய்யறது, இப்படி ஒண்ணு பெய்யறது, இப்படி ஒண்ணு பெய்யறது, வடக்கு பக்கம் ஒண்ணு பெய்யறது அப்படிங்கிறது. அதாவது ஒரு கொடை மாதிரி வச்சுப்போமா, கொடையினுடைய உதாரணத்துக்காக சொல்றது இதெல்லாம். கொடையினுடைய அந்த மேல விரிக்கிறோமே அந்த பகுதிய நாம இதுன்னு வச்சுட்டோமானால் பிரம்மபுரம் அப்படின்னு வச்சுட்டோமானா அந்த அதுக்கு கீழே நடுப்பகுதியா இருக்கக்கூடியத நம்ம இப்ப சொன்னோமே மேரு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு மேல அவ்வளவு கேப்பு, அதுக்கு மேல அது பெருகி அங்கேருந்து வந்து இதை சுற்றிலும் இருக்கக்கூடிய பர்வதங்கள்ல விழுந்து கிழக்கு பக்கத்துல இருந்து ஒரு பக்கம் போறது, வடக்கு பக்கத்துல இருந்து வந்து போறது. கிழக்கு பக்கத்துல இருந்து வரக்கூடியதுக்கு சீதான்னு பெயர், தெற்கு பக்கத்துல இருந்து வரக்கூடியதுக்கு அலகநந்தான்னு பெயர், சக்ஷுஹூன்னு மேற்கு பக்கத்துல இருக்கக்கூடியது. அதே மாதிரி பத்ரா ததோத்தரகிரின்னு உத்தராம்ச ததா குருன்னு உத்தர குரு தேசத்தையும் அடைந்து அதீத்யோத்தரம் அம்போதிம் சமபேதி மகாமுனே அதை கடந்து வடக்கு பக்க மலையை அடைகின்றது, இது சமுத்திரத்தை அடைகின்றது. ஆநீல நிஷதாயாயவ் ஆநீல நிஷதாயாமௌ மால்யவத்கந்தமாதனௌ தயோர் மத்திய கதோ மேரு கர்ணிகாகார சம்ஸ்திதாக. இப்ப பிரம்ம மண்டலம் இந்த மண்டலங்கள் எல்லாம் சொன்னார், பின்னாடி கூட கொஞ்சம் போற சொல்ல போறார். இப்போ நீல நிஷதாயாமௌ, நீல பர்வதம் நிஷத பர்வதம் அப்படின்னு சொன்னோம். அதாவது மேரு கீழே 11வது ஸ்லோகத்துல சொன்னார் பாருங்க. மேரு இருக்கு, மேருவுக்கு சுற்றிலும் ஹேமகூட்டம், ஹிமவத் ஹேமகூட்ட நிஷத அப்படிங்கிறதாக தட்சிண பக்கத்துல 3 வருஷ பர்வதங்கள் இருக்குன்னு சொன்னார். அப்போ ஒரு பக்கத்துல இருக்கக்கூடியது நிஷதம். அதே மாதிரி மேல வடக்கு பக்கத்துல நீல ஸ்வேத ஸ்ருங்கின்னு 3 மலை இருக்குன்னு சொன்னார். அப்போ இந்த நிஷதத்துல இருந்து நீலம், நிஷதம் தெற்கு பக்கத்துல, அதுக்கப்புறமா மேரு வடக்கு பக்கத்துல நீல பர்வதம் அப்படின்னு இதுல இருந்து அது வரைக்கும் இருக்கக்கூடியது அளவுக்கு நீல நிஷதாயாமௌ மால்யவத் கந்தமாதனௌ. மால்யவத் பர்வதமு கந்தமாதன பர்வதமு ஒண்ணு இந்த பக்கத்துல இருக்கு, ஒண்ணு அந்த பக்கத்துல இருக்கு. மால்ய பர்வதம் இந்த பக்கத்துல இருக்கு, கந்தமாதனம் எங்க இருந்துன்னா இந்த நிஷதத்தில இருந்து நீலத்திலிருந்து நிஷதம் வரைக்கும். ஆநீல நிஷதாயாமௌ மால்யவத் கந்தமாதனௌ தயோர் மத்திய கதோ மேரு கர்ணிகாகார சம்ஸ்திதாக. அவைகளுக்கு நடுவுல கந்தமாதனம், அதே மாதிரி இந்த பர்வதம் நீல பர்வதம், இந்த 2 பர்வதத்துக்கு நடுவுல இந்த 2 பர்வதங்கள் நிஷதம் நீலம் அப்படிங்கிறது. இந்த நிஷதம்ங்கிறது இந்த பக்கம் இருக்கக்கூடியது தெற்குல,
அப்போ இது இதுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் பர்வ என்னது மேரு. மேருவுக்கு தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடியது நிஷதம், வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது நீலம் அப்படின்னு 2 பர்வத்தங்கள் இருக்கு. 3 பர்வத்தம் சொன்னார். அதுல பக்கத்துல இருக்கக்கூடியது இது 2. தெற்குல பக்கத்துல இருக்கக்கூடியது நிஷதம், வடக்குல இருக்கக்கூடியது நீலம் அப்படின்னு. அப்ப அந்த நீலம் இப்படி போயிட்டு இருக்கா. இங்கேருந்து சைடுல அதுல இருந்து இது வரைக்கும் பரவி இருக்கணும்னா அது இந்த சைடுகள்ல இருக்கணும். அப்போ இதனுடைய கிழக்கு சைடுலையும் மேற்கு சைடுலையும் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு இந்த நிஷதத்துல இருந்து நீலம் பர்வத்தம் வரைக்கும் கந்தமாதனம் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி நிஷதத்துல இருந்து நீல பர்வத்தம் வரைக்கும் இருக்கக்கூடியது மால்யவத் மலை இருக்கு அப்படின்னு சொன்னார். மால்யவத் கந்தமாதனவ் தயோர். அப்போ மால்யவத் கந்தமாதன நிஷத நீல இந்த மலைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடியதாய் இது இருக்கு, மேரு இருக்கின்றது. தயோர் மத்தியகதோ மேரு கர்ணிகாகார சம்ஸ்திதாக. அது ஒரு கர்ணிகாக்காரம் மாதிரி இருக்கு. பூமிய அடியில நாம ஒரு தாமரை மாதிரி வச்சுட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய மொட்டாக இருக்கின்றது. பாரதா கேதுமாலாச்ச பத்ராஸ்வா குரவஸ்ததா பத்ராணி லோக பத்மஸ்ய மரியாதா சைல பாஹ்யதாக. மரியாதா சைலங்கள், அந்த மரியாதா சைலங்களுக்கு பாஹ்யதாக 40. பாரத வருஷ அலக்கநந்தா பேதாக சப்த. என்ன ஸ்லோகம் இது? பாரத இதி மரியாதா சைல பாஹ்யதாக. நாம சொன்னோமே எல்லை மலைகள் அப்படின்னு, அவைகளுக்கு வெளியில மரியாதாத்ரயா அஷ்டௌ ஜடராத்யாக கீழே படிச்சோம். ஜடர அப்படிங்கிறதா 8 மலைகள் இருக்கு. அவைகள் எல்லாம் பவுண்டரியாகவும் இருக்கு. இதை பாக்குற பொழுது கேசரமாகவும் இருக்குன்னு படிச்சோமோ இல்லையோ, வருஷ பர்வத்தமாகவும் இருக்குன்ட்டு. அந்த மலைகள் அவைகளுக்கு வெளியில தேவ்யோ பகிர் பத்ராஸ்வாதீனி சதுஹு பத்ராணி. அதுக்கு வெளியில 4 இலை மாதிரி இருக்கு. அதுக்கு சத்து பத்ராணி. பத்ராணி லோக பத்மஸ்ய. அப்போ மரியாதா சைலங்கள், அதாவது இதழ்கள், அதுகளுக்கு வெளியில நீட்டிண்டு 4 இலைகள் மாதிரி இருக்கிறது. என்னென்னன்ற பாரதாக கேத்துமாலாச்ச பத்ராஸ்வாஹ குரவாஹ. கிழக்குல பாரதம், கேத்துமாலம், பத்ராஸ்வம், குரவம் அப்படிங்கிறதான குரவதான் குரவாகா. வடக்கு பக்கத்துல குரவாகா குருதேசம்னு சொல்லுவா. ஜடரோ ஹேமகூட்டஸ்ச மரியாதா பர்வதா புபௌ தௌ தக்ஷிணோத்தராயாமௌ ஆநீல நிஷதாயதௌ. நீல நிஷத பர்வத வரைக்கும், நீல நிஷத பர்வத வரைக்கும் இவைகள் ஜடரம் ஹேமகூட்டம் அப்படிங்கிறதான 2 பர்வத்தங்களும் இருக்கின்றன. தட்சிண பக்கத்துல இருக்கக்கூடியதானது நிஷதம். நிஷத பர்வத்தம் தெற்குல இப்படி இருக்கு. தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலை கிழக்கு மேற்குல தானே பறந்து விரிந்திருக்கும். அப்படி நிஷதம் அந்த பக்கம் நீலம் இருக்கு. வடக்கு பக்கத்துல மேருக்கு வடக்குல. அதுக்கு நடுவுல இப்ப நாம 2 மால்யவானையும் இதையும் சொன்னோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒவ்வொரு திசையிலையும் சொல்றார். ஜடரம் ஹேமகூட்டம் இது 2ம் தட்சிணோ தௌ தக்ஷிணோத்தராயாமௌ தட்சிண உத்தர ஆயாமௌ வடக்கு கிழக்காக நீண்டிருக்கின்றன. வடக்குலேயும் கிழக்குலேயும் நீண்டிருக்கு இப்படி. அப்ப அது கிழக்குலையோ மேற்குலையோ இருக்கணும் இல்லையா? அதுதான் ஏற்கனவே சொன்னார். ஜடரம்ங்கிறதெல்லாம் காலாஞ்சனாத்யாஸ்ச ததா உத்தரே கேசலாச்சலாஹ அப்படின்னு. அப்படி கீழே சொல்லப்பட்டதான அந்த மலைகள் எல்லாம் ஜடரோ ஹேமகூட்டஸ்ச மரியாதா பர்வதா புபௌ தௌ தக்ஷிணோத்தராயாமௌ. வடக்கு கிழக்கு, வடக்கு மேற்குகளாச்சு வடக்கும் தெற்குமாக அவைகள் வியாபித்திருக்கின்றன. இங்கிலீஷ் தான் நம்மளுக்கு வருது, தமிழே வரமாட்டேங்குது. தட்சிணோத்தராயாமௌ ஆநீல நிஷதாயதௌ.
கந்தமாதன கைலாசௌ பூர்வவச்சாயதா உபௌ. முன்பு போலே நீண்டிருக்கக்கூடியவைகளாக கந்தமாதனமும் கைலாச பர்வதமும். அசீதி யோஜனா யாமௌ அர்ணவாந்தர் வியவஸ்திதௌ. 80 யோஜனைகள் சமுத்திர வரைக்கும் பரவியதாக இருக்கின்றன. நிஷத பரியாத்ரஷ்ச மர்யாதா பர்வதா உபௌ மேரோ பশ্চিம திக்பாகே யதா பூர்வே ததா ஸ்திதௌ. மேருக்கு பশ্চিமத்துல மேருக்கு மேற்குல நிஷதம் பரியாத்திரம் அப்படிங்கிறதான மலைகள் இருக்கின்றன. மேற்குல இருக்கக்கூடிய மலை இப்படி வடக்கு தெற்கா இருக்கணும். திரிஷிங்கோ ஜாருதிஷ்சைவ உத்தரே வருஷ பர்வதௌ பூர்வவச்சாயதா வேதௌ அர்ணவாந்தர்வியவஸ்திதௌ. திரிஷிங்கம் ஜாருதிங்கிறது இந்த 2 பக்கத்திலேயே இருக்கக்கூடியவைகள் கிழக்கு மேற்குகளாக இருக்கின்றன. இத்யேதே முனிவர்யோக்தாக மர்யாதா பர்வதாஸ்தவ என்று எல்லா பக்கங்களிலேயும் இருக்கக்கூடியதான மரியாதா பர்வதங்கள் உனக்கு சொன்னேன். ஜடராத்யா ஸ்திதா மேரோஸ்தேஷாம் த்வௌ த்வௌ சதுர்திஷம். அவைகள் இப்ப நான் 8 சொன்னேன். அதுல ஒவ்வொரு 2ம் ஒவ்வொரு திசைகளிலேயும் இருக்கின்றன. மேரோஸ் சதுர்திஷம் ஏது புரோக்தா கேசர பர்வதாக. 4 திசைகளிலேயும் மேருவை சுற்றி என்ன கேசர பர்வதங்கள் இருக்குன்னு சொன்னானோ. சீதாத்யாச்ச முனே தேஷாம் அதீவஹி மனோரமாக. அந்த பர்வதங்கள் எல்லாம் ரொம்பவும் இனிமையானவைகள். சைலானாம் அந்தரே துரோண்யாக. அந்த மலைகளுக்கு உள்பகுதியிலே துரோணிகள். துரோணினா புஷ்கரிணின்னு அர்த்தம். நிறைய புஷ்கரிணிகள். சித்தசாரண சேவிதாக. சித்தர்கள் சாரணர்கள் என்று அவர்களாலே கொண்டாடப்படக்கூடியவைகள். சுரம்யானி ததா தாசு கானனானி புராணிச்ச. அவைகளிலேயே ரொம்ப அத்தியுதமானதான காடுகளும் பட்டணங்களும் இருக்கின்றன. லக்ஷ்மி விஷ்ணு விஷ்ணுவக்னி சூர்யாதி தேவானாம் முனி சப்தமா. லக்ஷ்மி விஷ்ணு அக்னி முதலிய தேவதைகளினுடையதான புறங்கள் இருக்கின்றன. தாஸ்வாயதன வர்யாணி ஜுஷ்டானி வர கிண்ணரைஹி. அவைகளிலே மிகச்சிறந்த கிண்ணறர்களால் வீடுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகள், வசிக்கும் இடங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகளும் இருக்கின்றன. கந்தர்வ யக்ஷரக்ஷாம்சி ததா தைத்தேய தானவாஹ கிரீடந்தி தாசு ரம்யாசு சைலத்ரோணீஸ்வஹர்நிஷம். அந்த மலைகளினுடையதான புஷ்கரணிகள்ல சித்தர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், தைத்தேயர்கள், தானவர்கள் இவள். அதனாலதான் அவளை செமி டிவைன் பீயிங்ஸ். நம்மளால போக முடியாத இடத்துக்கெல்லாம் அவ போறாள். ஆனா அவ முழுக்க தேவதாம்சம் இல்லாதவாள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு தேவர்களுக்கு நடுவுல இருக்கிறவா அப்படின்னு. கிரீடந்தி தாசு ரம்யாசு சைலத்ரோணீஸ்வஹர்நிஷம். அந்த மலைகளின் புஷ்கரணிகள்ல அந்த சித்த சாரண யக்ஷ ரக்ஷஸ் கிம்புருஷ தானவ முதலியவர்கள் எல்லாம் ரசிக்கின்றார்கள். பௌமாஹ்யேதே ஸ்மிருதா ஸ்வர்காஹ. இதெல்லாம் பூமியிலே இருக்கக்கூடியதான ஸ்வர்க்கம். தர்மினா மாலயா முனே. தர்மிஷ்டர்கள் எல்லாம் அங்க ஒருவேளை இருக்க முடியும். நைதேஷு பாப கர்மாணோ யாந்தி ஜன்ம சதைரபி. இந்த இடத்துங்களுக்கெல்லாம் எத்தனை 100 வருஷம் பிறந்தாலும் கூட பாப்பம் பண்ணவனாலே போய் சேர முடியாது. பத்ராஸ்வே பகவான் விஷ்ணு ராஸ்தே ஹயசிராத்விஜ. ஒவ்வொரு திசையிலேயும் ஒவ்வொரு பர்வதங்கள் இருக்குன்னு சொன்னோம். பத்ராஸ்வ பர்வதத்திலே பெருமாள் இருக்கான். விஷ்ணு ஹயசிரனா ஹயக்ரீவனா எழுதிருக்கான். வாராக கேத்துமாலேது. வாராக ரூபியாய் கேத்துமால வருஷத்துல இருக்கான். பாரதே கூர்ம ரூபதிருக்கு. பாரத வருஷத்திலே மத்ஸ்யாவதார கூர்மாவதார ரூபியாய் எழுதி இருக்கான். மத்ஸ்ய ரூபஸ்ச கோவிந்த குருஷ்வாஸ்தே சனாதனாக. குருதேசத்திலே மத்ஸ்ய ரூபனாக பெருமாள் சேவை சாதிக்கிறான். இப்படி ஒவ்வொரு திசையிலேயும் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு இதுக்கும் வருஷத்துக்கும் ஒரு பெருமாளேதான் காரண கல்பனாக இருக்கான்ங்கிறதுனால விஸ்வரூபேண சர்வத்திர சர்வேஸ்வரோ ஹரிஹி.
சர்வேஸ்வரனான சர்வரூபனா இருக்கக்கூடியதான எம்பெருமான் இந்த மாதிரி பத்ராஸ்வமல விருட்சத்திலே பத்ராஸ்வத்திலே ஹயக்ரீவனாகவும் வராகனாக கேத்துமால வருஷத்திலேயும் பாரதத்துல கூர்ம ரூபியாகவும் மத்ய ரூபியாக குரு தேசங்களிலேயும் இருக்கின்றான். சர்வஸ்யாதார பூதோசௌ மைத்ரேயாஸ்தே கிலாத்மகாஹ, எல்லாத்திற்கும் ஆதாரமாக பெருமாள் எழுந்தருள் இருக்கிறான். யானி கிம் புருஷாதீனி வருஷான்யஷ்டௌ மகாமுனே நதே சிஷோகோ நாயாசோ நோத்வேகா க்ஷுத்பயாதிகம். நாம சொன்னோமே கிம்புருஷாதி வருஷங்கள், அந்த வருஷங்கள்ல பாரத வருஷத்தை தவிர்த்த மற்ற வருஷங்கள், அந்த வருஷங்கள்ல கொஞ்சம் கூட சோகம், உடலினுடைய சோர்வு, மன வருத்தம், பசி, தாகம், பயம் எதுவுமே கிடையாது. ஸ்வஸ்தாக பிரஜாக நிராகதங்காக, மக்கள் எல்லாரும் ஸ்வஸ்தமாய் நோய் நொடி இல்லாதவர்களாய், சர்வ துக்க விவர்ஜிதாக, கொஞ்சம் கூட எந்த விதமானதான துக்கத்திற்கும் ஆட்படாதவர்களாய், தசத்வாதச வருஷாணாம் சஹஸ்ராணி ஸ்திராயுஷாக, துவாதச வருஷம் 12, தச துவாதச வருஷம் அப்படின்னா 12 × 10 120, அல்லது சில பேர் 12 + 10 அப்படின்னு 22ன்னு வச்சுட்டு இருக்கா. தச துவாதசே அனிர்மோக்தி லைங்காத்யுக்தம் ஸ்தான, புஸ்தகத்துல வியாக்கியானத்துல சரியா இல்ல, அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு அங்க இருக்கின்றார்கள். தசத்வாதச வருஷாணம், துவாதச வருஷங்களினுடைய 10 அப்படின்னா 120 வருஷம். அவர்கள் அந்த 120 சகசிரம் 120,000 வருஷங்கள் அவ ஸ்திராயுசுகளா இருக்கா. நதேஷு வருஷத்தே தேவாஹ பௌமான்யம் பாம்சிதேஷு வை, அங்கெல்லாம் பூமிக்கு இருக்கக்கூடிய மழைங்கிறதான ஜலம் அவளுக்கு கிடையாது. கிருத திரேதாதிகா நைவ, கிருதயுகம் திரேதாயுகம் கலியுகம்ங்கிறதுக்கெல்லாம் இடமே இல்லை. தேஷு ஸ்தானேஷு கல்பனா, அவைகள் எல்லாம் நாம மனசால கூட கல்பிக்க முடியாது. இவைகளை எல்லாம் காலகிருத்தமானதான கல்பனை எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னார். சர்வே ஸ்வேதேஷு வருஷேஷு சப்த சப்த குலாச்சலாக, ஒவ்வொரு வருஷத்திலேயும் குலாச்சலங்கள்னு சொல்லப்படக்கூடிய மலைகள் 7 சப்த குலாச்சலங்கள். நத்யச்ச சதசஸ்தேப்யா, அவைகளிலிருந்து நிறைய நூற்றுக்கணக்கான நதிகளும் பெருக்கெடுத்து வருகின்றன. பிரசூதாயா த்விஜோத்தமா, அப்படி கேக்குவ இத மேருவ நடுவாக வைத்துக் கொண்டு அந்த நடுவான மேருவுக்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய பிரதேசங்களை சொல்லி, அதற்கும் மேல இருக்கக்கூடிய பிரம்மபுரி, அதை சுற்றிலும் இந்திரபட்டணம், அதுக்கு மேலேந்து விழக்கூடிய கங்கை, அந்த கங்கை ஒவ்வொரு திசையிலேயும் ஒவ்வொரு பகுதிகளை போய் நனைத்து எல்லாவற்றையும் அது சந்தோஷமாக ஆக்குகின்றது. அதற்கு மேல இந்திராதி பட்டணங்கள், அதற்கு இருக்கக்கூடியதான என்னென்ன விதமான இடங்கள் உண்டோ தேவதானவாதிகளினுடையது, அந்த தேவதானவர்களினுடையது, அவர்களினுடைய இருக்கிற இடத்திலேயே இந்த மாதிரியான எந்த விதமான பாதா எதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாள். அதனால இத்தனைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மேருவை பிடிச்சின்னு நாம் கடை பெற வேண்டும் என்பதற்காக எல்லாமே உனக்கு சொல்லி இருக்கேன்னு சொன்னார். சர்வே ஸ்வேதேஷு சர்வேஷு சப்ததாம குலாச்சலாக, 7 குலாச்சலங்கள். நத்யச்ச சதசஸ்தேப்யாக, அவைகள்ல இருந்து நூற்றுக்கணக்கான நதிகளும் வருகின்றது. எனவே இதுதான் பூமண்டலத்தினுடையதான நாம எனச்சே பார்க்க முடியாததான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத காண்பிக்கிறார். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே திருத்தீயோத்தியாய ஸ்ரீ பராசரா உத்தரம் யத் சமுத்திரஸ்ய ஹிமாத்ரேश्चैव வருஷ தக்ஷிணம் வருஷம் தத் பாரதம் நாம பாரதீயத்ர சந்ததிஹி அப்படின்னு 3வது அத்தியாயத்துல பாரதத்தினுடைய நிலப்பகுதி அதெல்லாம் பற்றி சொல்லணும். அது ஒரு 50-60 அதை ஒரு 30 ஸ்லோகம் தான் சொல்றார். 30 அத்தியாயத்து இது 30 ஸ்லோகங்களுக்குள்ள அது சொல்றார். அதை நாம
அடுத்த வாரம் சேவிக்கலாம். நாளைக்கு பாஷ்யக்காரர் திருநட்சத்திரமா இருக்கிறதுனால காத்தால வேலையில வச்சுக்க முடியாது. அதனால அடுத்த வாரம் சேவிக்கலாம். இது எத்தனை படிச்சாலும் எத்தனை கேட்டாலும் எத்தனை பார்த்தாலும் புரியல அப்படின்னா இத்தனை மலைகள்லாம் இருந்து அதுகளை தாங்கி பிடிக்கிறதுங்கிறதுனாலதான் நாமெல்லாம் இருந்துட்டு இருக்கோங்கிறத தெரிவிக்கிறதுக்காக சொன்னார். பூமின்னா சாதாரணம் இல்லை. அங்கன் மான் ஞாலத்தரசர் அப்படின்னா ஏன் அந்த பெருமைகள் அப்படிங்கறத சொல்லும் போது சொல்ற வழக்கம். அப்படிப்பட்டதான பூமிக்கு நடுவுல இருக்கக்கூடியதான அந்த மேருமலையை சுற்றிலும் இருக்கக்கூடிய பிரதேசங்களை சொன்னார். அந்த மேருல தான் தேவர்கள் எல்லாருமே எப்பொழுதுமே கூடுவார்களா. அப்படிப்பட்டதான மேருவையும் மேருவை நடுவ வைத்துக் கொண்டு மற்ற இடங்களையும் சொன்னார். அவைகளுக்கு மேல இருக்கக்கூடியத வர வாரத்துல அடுத்த சனிக்கிழமை செய்யலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நான் அது ஏதோ ட்ரை பண்ணேன், ஆனா அது இதுல எல்லாம் போட முடியல, சின்னதாலாம் போட முடியல. ஓரளவுக்கு அது எனக்கு ஏதோ ஒரு அரைக்குறையா புரிஞ்சுது. கொஞ்ச நாள் ஆனா இவ்வளவு நாள் ஆகி எனக்கு அரைக்குறையா புரியுதுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கொஞ்சமாவது புரியும். நான் பெருமாள் அனுகிரகம் பாகவதாள் அனுகிரகம் இருக்கிறவாளுக்கு அது எனக்கு அடுத்த விலட்சணமாவே நல்லா புரியலாம். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா பெருமாள் அனுகிரகம்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை இங்க நிறுத்திப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.